பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேபிக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. ஸோ என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஐடியா வந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு பொட்டேட்டோ நல்லா வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே முழுசாகவே பொடி குக்கரில் நான் வேக வச்சுக்கிட்டேன். தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை ரெண்டுத்தையும் வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஷ் பண்ணும்போது தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா ஒரு பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து இது வந்து சிக்கன் மசாலா, இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது காஷ்மீரி சில்லி பவுடர், இது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ வந்து சோயா சாஸ் சேர்க்கறதுனால வந்து இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாவே வந்திருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து இன்றைக்கிட்ட சோயா சாஸ் வந்து ஊற்றிக்கிட்டேன். இதை வந்து லைட்டாக வந்து கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இதெல்லாமே சேர்த்த உடனே இந்த பொட்டேட்டோட இந்த ஸ்மெல் இருக்கும் பாருங்களேன், அது செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது வந்து போடலை. ஸோ இப்போ தான் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இது மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்யும் போதே நல்ல ஸ்மெல் சூப்பராக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா தான் இது வந்து கரெக்டாக வந்து தூளாக உடையாமல் இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு வாழை இலையை வந்து நான் இது மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு எந்த ஷேப் எவ்வளோ அகலமாக வேணுமோ அந்தளவுக்கு அகலமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச இந்த மசாலாவை இதில் அழகாக வந்து நம்ம ஒரு ஷேப் வந்து கொண்டு வந்துக்கலாம். நான் வந்து நார்மலாக எப்போதும் செய்கிற மாதிரி ஒரு ஷேப் தான் வந்து செஞ்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வீட்டில் வந்து ஸ்டிக் வந்து இருந்துச்சுன்னா குட்டி குட்டி ஸ்டிக்ஸ்லாம் வச்சுருந்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க சீமா குச்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து இது குத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அடியில் வந்து இருக்க அந்த இதை உடச்சிட்டு மேலே இருக்கிறத உடச்சிட்டு சென்டரில் இருக்க அந்த சீமா குச்சிகளை மட்டும் உடச்சி குத்தி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த ட்ரிக் வந்து எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பொறுமையாக இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பீடா மாதிரி இருக்கா. இப்போ வந்து கடாயில் நான் ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போலாம் வந்து சன்ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. சன்ஃப்ளவர் வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ வந்து இது வந்து கடலெண்ணெய் தான். இது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். ஸோ இதுதான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம அழகாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி உள்ளே போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் லைட்டாக வந்து நீங்கள் தோசைக்கல் வச்சு கூட அதில் வந்து ஆயில் ஊற்றி கூட பண்ணிக்கலாம். பட் அதை விட இது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாமே நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ தட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கும்போதே சூப்பராக இருக்கா. ஸோ இப்போ நம்ம வந்து இது மேலே இருக்க அந்த வாழை இலையை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது வாவ் செம்ம வாசமாக இருந்துச்சு. ஸோ உங்களால் வாசத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு நீங்களே வந்து சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக வீட்டில் இருந்த ஒரு சாஸ் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலில் லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். பை.